காமராஜர் என்றால் மக்கள் நலனை நினைத்து எழுமையான தலைவர் என்று நினைவுக்கு வரும். அவரை முதலில் சந்தித்த அனுபவத்தை கக்கன் அவர்கள் இக்கட்டுரையில் அழகாக எழுதியிருக்கிறார். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு இல்லை, மனதில் நிலைத்து போன நினைவு. எத்தனை பிறவி எடுத்தாலும் காமராஜருடனான நட்பு தொடர வேண்டும் என்ற வரிகள் காமராஜர் எவ்வளவு அன்பும் நெருக்கமும் கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. இந்த கட்டுரை காமராஜரின் மனித நேயத்தையும் நட்பின் உண்மையும் வாசகர்களுக்கு உணர்த்தும். காமராஜருடான முதல் சந்திப்பை பற்றி ஜனவரி 25, 1970 ஆனந்த விகடனில் கக்கன் எழுதிய கட்டுரை. மதுரையில் ராணிமங்கம்மாள் சத்திரத்தின் முன்பாகத்தான் நான் முதலில் பெரியவரை பார்த்தேன். திரு வெங்கடாச்சலபதி என்பவரை பார்ப்பதற்காக நானும் எனது நண்பரும் அந்த பக்கமாக நடந்து போய்க் கொண்டிருந்த போது எதிரில் சற்று தள்ளி பெரியவரும் அவர்களோடு 2-3 பேரும் வந்து கொண்டிருந்தார்கள். இவர்தான் காமராஜ் என்று கூறினார் என் நண்பர். காங்கிரஸ் ஊழியர்கள் எல்லாம் பெரியவரை பற்றி மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு புகழ்ந்து பேசினார்கள். ஊழியர்களுக்கு எல்லாம் அவர் ஒரு முன்மாதிரியாக இருப்பதாக சொல்வார்கள். ஆகையால் அவரை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தேன். ஆனால் அதற்கு வாய்ப்பு கிட்டாமல் இருந்தது. இப்போது பெரியவரே எதிரில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் வழியே சென்று பேச எனக்கு தயக்கமாக இருந்தது. மேலும் அவரோ தன் சகாக்களுடன் ஏதோ தீவிரமாக விவாதித்து கொண்டே இருந்தார். அறிமுகத்துக்கு இது ஏற்ற தருணம் அல்ல என்று எண்ணி பெரியவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடியே நடந்து சென்று விட்டேன். இது நடந்தபோது எனக்கு 27 வயது இருக்கும். 1936 என்று நினைக்கிறேன். மதுரையில் சேவாலயம் ஹாஸ்டலில் அப்போது நான் வார்டனாக இருக்கிறேன். ஹரிஜன மாணவர்களுக்காக ஹரிஜன சேவா சங்கம் இந்த ஹாஸ்டலை நடத்தி வருகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் காங்கிரஸ் கட்சியில் நாலனா மெம்பர். ஆனால் கட்சி வேலைகளில் ஈடுபட்டதில்லை. நான் SSLC வரைக்கும் படித்தேன். இங்கிலீஷில் ஒரே ஒரு மார்க் குறைந்ததால் ஃபெயில் ஆகிவிட்டேன். மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் இந்த ஹாஸ்டலுக்கு வார்டனாக வந்து சேர்ந்தேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு மேலூரிலிருந்து ஹாஸ்டலை பார்த்து கொள்ள சொல்லி என்னை அனுப்பினார்கள். அங்கே ஹாஸ்டல் வார்டனாக இருந்து கொண்டு கட்சி வேலைகளிலும் ஈடுபட்டேன். அந்த தாலுகா காங்கிரஸ் கமிட்டிக்கு நான் தான் தலைவர். படிப்படியாக எனது கட்சி வேலைகள் அதிகரித்தன. பெரியவரும் அரசியலில் மிகவும் தீவிரமாக இருந்தார். என்னை பற்றி அவரிடம் பலரும் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் பெரியவரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டாமலேயே இருந்தது. 1942 போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போய் 1.5 வருஷம் ஜெயில்வாசம் முடித்துவிட்டு மறுபடியும் மேலூருக்கு வந்து ஹாஸ்டல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த சமயத்தில் தான் பெரியவருக்கும் உயர் திரு ராஜாஜி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தன. பெரியவரோ ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஊழியராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் நானும் ஒரு ஊழியன். அதனால்தான் ஒரு ஊழியரின் ஆதரவு மற்ற ஊழியருக்குத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அசைக்க முடியாமல் ஏற்பட்டுவிட்டது. 1945 திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் ஊழியர் மாநாடு நடந்தது. அந்த சமயத்தில் எல்லாம் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மெம்பராகிவிட்டேன். அந்த மாநாட்டில்தான் நான் முதலில் பெரியவரை சந்தித்து பேசினேன். நண்பர் ஒருவர் என்னை பெரியவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னே என்றார் பெரியவர். உங்களை நெடுநாட்களாகவே சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆவல். இப்போது தான் வாய்ப்பு கிட்டியது. என்னுடைய ஆதரவு உங்களை போன்ற ஊழியர்களுக்குத்தான் கிடைக்கும் என்றேன். ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில் வேற்றுமை பாராட்டி பேச வேண்டாம். நியாய உணர்ச்சியுடன் கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு உறுதியுடன் பணிபுரியுங்கள்னே என்றார் பெரியவர். ரத்தின சுருக்கமாக கூறினார். அந்த வார்த்தைகள் இன்னும் என் மனதில் பசுமையாக இருக்கின்றன. காரசாரமான விவாதங்களுக்கு மத்தியிலும் அவர் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொண்டது இப்போது கூட என் மனக்கண்களில் தெளிவாக தெரிகிறது. இதெல்லாம் நடந்து இன்று ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முதல் சந்திப்பில் பெரியவர் எனக்கு ஓர் ஊழியராகத்தான் தோன்றினார். ஆனால் இன்று பாரதம் போற்றும் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராக நான் அவரை மதித்து போற்றுகிறேன். ஆனால் பெரியவரோ அன்றும் சரி இன்றும் சரி என்னை தமது சகாவாகவே நினைத்து கொண்டு இருக்கிறார்.
எங்களுக்கிடையே ஏற்பட்ட முதல் சந்திப்பு சாதாரணமானதாக இருந்தாலும் எங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பாசமும் மன நெருக்கமும் அசாதாரணமானதாகும். இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் இது தொடர்ந்து வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் என்று ஆனந்த விகடனில் காமராஜரை பற்றி கக்கன் எழுதியிருந்தார். தலைவர் காமராஜரை பற்றி கக்கனின் மகள் திருமதி கஸ்தூரிபாய். தன்னலமற்ற தன்னிகர் இல்லாத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நானும் என் சகோதரர்களும் பெரியப்பா என்று தான் அழைப்போம். நாங்கள் அப்படி அழைக்கும் போதெல்லாம் உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டு அவர் பூரிப்போடு சிரிப்பார். அவருடன் மகளைப் போல் நான் பழகி வந்தேன். முதலமைச்சராகிய அவர் ஒரு நாள் சென்னை கோட்டையிலிருந்து வரும்போது வழியில் காரை நிறுத்தி என்னை ஏற்றி சென்ற நிகழ்ச்சி இன்றும் என் நினைவில் பசுமையாக உள்ளது. என் தந்தையாரின் நூற்றாண்டு விழாவையொட்டி அவருடைய வாழ்க்கை பாதையின் சில நிகழ்ச்சிகளை சுருக்கமாக தொகுத்து எழுதும்போது பெரியப்பா காமராஜர் அவர்கள் என் மீது பொழிந்த பாசத்தின் வெளிப்பாடான அந்த நிகழ்ச்சியும் தொட்டு காட்ட தோன்றுகிறது. சென்னை லேடி வெல்லிங்டன் உயர்நிலை பள்ளியில் நான் 7ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த சமயம் மாலையில் பள்ளி முடிந்த பின் பேருந்திற்காக கடற்கரை சாலை ஓரமாக மழை தூறலில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது முதலமைச்சராக இருந்த திரு காமராஜர் அவர்கள் தம் வீட்டுக்கு செல்ல காரில் வந்து கொண்டிருந்தார். வேகமாக ஓடிய அந்த கார் பின்புறமாக திரும்பி வந்தது. பெரியப்பா அவர்கள், கஸ்தூரி, காரில் ஏறு என்று சிறிது அதட்டுகின்ற குரலில் கூப்பிட்டார். நானும் உடனே காரில் ஏறிவிட்டேன். பெரியப்பா, நான் காரில் போகிறேன், நீயோ மழையில் நனைந்து கொண்டு பள்ளிக்கு முன்னால் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாய், ஏன் இந்த காரை பார்த்ததும் நிறுத்தவில்லைன்னே என்று அவர் கேட்டார். நீங்கள் சீஃப் மினிஸ்டர், நான் எப்படி உங்கள் காரை நிறுத்த முடியும் என்று பதிலுக்கு அவரிடம் கேட்டேன். அவரோ சிரித்துக்கொண்டே, சரி சரி, நீயும் விவரம் தெரிந்த பெண்ணாகத்தான் இருக்கே என்று எங்கள் வீடு வரும் வரை பேசிக்கொண்டே வந்தார். எங்கள் வீட்டின் முன்னால் காரை நிறுத்தி என்னை இறக்கிவிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் என் மனதில் பதிர்ந்துள்ளன. நான் கூப்பிட்டேன் என்ற உடனே நீ காரில் ஏறிவிட்டாய், இது சரிதான், ஆனால் வேறு யாரும் கூப்பிட்டால் ஏறக்கூடாது என்று ஒரு தந்தைக்கே உரிய வாஞ்சையுடன் அவர் கூறினார். இதை தந்தையார் திரு கக்கன் அவர்களிடம் நான் கூறியபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் எனும் விடுதலை கவிஞர் பாரதியின் பாட்டு என் நினைவுக்கு வந்தது. பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்கள் என்னுடைய தந்தையாய் பொது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் முன்னிலைப்படுத்தி அமைச்சராகவும் அறிமுகப்படுத்தியவர். எனவே அந்த மாமனிதர் ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பாக இக்கட்டுரையை காணிக்கையாக படைக்கிறேன் என்று எழுதியிருந்தார் கக்கனின் மகள் கஸ்தூரிபாய். கக்கனின் எழுத்துகளும் கஸ்தூரிபாய் கூறிய சிறுவயது அனுபவங்களும் சேர்ந்து காமராஜர் மக்கள் மனதின் எதனால் அன்பின் சின்னமாக வாழ்கிறார் என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்றன.